இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள் இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இதை நம்ம மறுநாள் வச்சு எடுத்து சாப்பிட்டா கூட இதே சாஃப்ட்னஸ் அப்படியே நமக்கு இருக்கும். மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நம்ம மாவு பிசைஞ்ச உடனே டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே எல்லாருமே சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிலர் அடிக்கடி அதை போட மாட்டாங்க. இப்போ நம்ம ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்காக இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ சேர்க்க போகிற மாவு 350 கிராம் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து மாவில் உப்பும் எண்ணெயும் எல்லா பக்கமும் படும்படியாக நல்லா கையிலே கலந்து விடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி வச்சு தான் நம்ம இந்த மாவை பிசைய போகிறோம். நார்மலாக பச்சை தண்ணி வச்சு நிறைய பேர் பிசைவாங்க. அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்காது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ வெந்நி வச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், இளம் சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்தால் போதும். அதிக அளவு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இதே மெத்தடில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி மாவு ஊற வைக்கணும்னு கிடையாது. பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு சிலர் ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிசைஞ்ச உடனே டக்குன்னு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. கடைசியாக நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிட்டு அடுத்ததாக நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். திரட்டி எடுக்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரவுண்ட் ஷேஃபாக நிறைய பேர் தேய்ச்சி எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் மடித்து தேய்ச்சோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு லேயர் மாதிரி சப்பாத்தி கிடைக்கும். இப்போ நம்ம லேயர் மாதிரி எப்படி தேய்ச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கடைசியாக 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இப்போ நமக்கு சின்ன சின்ன பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ கையிலே நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்து அடுத்ததாக நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படி எல்லா உருண்டையுமே இந்த அளவில் நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிற சப்பாத்தி ரொம்ப நம்ம சுலபமான முறையிலே டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இதில் வேறு எதுவுமே நமக்கு கஷ்டமான வேலை கிடையாது. சுடுதண்ணியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைகிறதுனால நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். பொதுவாகவே சப்பாத்தி அப்படின்னாலே குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ஹார்டாக வரும், ட்ரை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்கிறதே இல்லை. இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இப்போ திரட்டி எடுத்துடலாம். மாவில் இந்த மாதிரி லைட்டாக நம்ம டிப் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி போட்டு தேய்ச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டுட்டு இப்படி தடவி விட்டு மடிக்கிறோம். ஒரு மடிப்பு, அடுத்ததாக இன்னொரு மடிப்பு. இப்போ மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சப்பாத்தி கிடைக்கும். இது ரவுண்ட் ஷேப்பில் வராது, லேயராக கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சப்பாத்தி நமக்கு அருமையாக கிடைக்கும். இப்போ தேய்ச்சாச்சு. அடுத்ததாக வாங்க சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்திக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை சுற்றி லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் போட்டாலுமே
நல்ல சாஃப்டாக கிடைக்கும். நான் எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் 2 சைடும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம குருமா கூட வச்சு ஷேர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே இதே மெத்தடில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம மாவை ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதனால் டக்குன்னு பிசைஞ்ச உடனே நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்தி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.